அங்க இருந்து ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இருமா எனக்கு ஒரு சந்தேகம். ஆம்பளை பிள்ளைன்னு என்ன பண்ணு ஆட்டிக்கிட்டு வந்து. கைய ரெண்டு ஆட்டிட்டு வந்தியல்ல அங்க இருந்து. நான் ஆட்டிக்கிட்டு வந்தேன், நீ எப்ப பார்த்த? நான் தான் பார்த்தனே நீங்க இறங்கி வரும்போது. எப்படி சும்மா ஒண்ணு வரல, நீங்க ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு என்னையும் பாருங்கடே ஏன் மட்டும் இதையும் பாருங்கடே நான் ஆட்டிட்டு வந்தியல பாக்கலையா நாங்க? என்னையும் பாருங்கடா ஏன் விட்டு இதையும் பாருங்க, நீ ஏன் அதை போட்டு பாக்குறேன்னு கேக்குறேன். எதை? ஏங்க எனக்கு ஒரு சோடி வர்றாரு, அவர் எப்படி இருக்காரு நான் பார்க்க மாட்டேனா? எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? நானும் ஒரு பெண் தானே. அப்ப உனக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் இருக்கு? ஹலோ, இல்ல இதையும் பார்க்கணும்னு அதுக்கு நோக்கம் இருக்குல்ல. ஏங்க நான் நாடகத்துக்கு தான் சொல்ல வந்தேன் நானு. நான் இப்ப நான் என்ன சொன்னேன்? அப்புறம் என்னமோ உங்களோட சேர்த்து குடும்பம் பண்றேன்னு சொல்றீங்க நீங்க. பண்ணு, நானா வேண்டாங்கிறேன். பாறா என்ன பாடுறா? நீ பாடுறா வாடுறாங்கற காமிக்கவே மாட்டேங்க. ஹலோ, நீங்க ரொம்ப பேசுறீங்க. நீ அப்படி எல்லாம் பேசவே. போனா பாரு ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து ஜான் பிள்ளைக்கா விட்டு பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஓமா அப்படிதான் சொல்ற, விடுறேன்னு ஒரு நாள் விடவே மாட்டேன். ஹலோ, நாளே அப்படி எல்லாம் இல்ல, விடுறேன்னு சொன்னா விட்டு போயிடுவேன். ஜோடி முடிச்சிட்டு போயிடுவேன். என்னத்த ஏன் பழக்க வழக்கமே அப்படிதான். சரி, நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா? இந்த போட்டிக்கு எல்லாம் பேசவே மாட்டேன். நான் எதுவுமே ஏட்டிக்கிட்டாவே பேச மாட்டேன். பொம்பளை பிள்ளைன்னு ஒரு அளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப ஏட்டிக்கிட்டே போயிட்டு நான் உங்களை மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். ஏதாவது செஞ்சு விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இங்க பாருங்க, நீங்க அப்படி செய்வீங்க. ஏங்க நீங்க ஒரு நோக்கத்துல இருப்பா போடு. ஏன் நான் மட்டுமா? நீ என்ன ரொம்ப இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க வாயால தான் சொல்லுவீங்க. நானும் போடாம ஆம்பளை பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, வராது. எங்க ராசாத்தி உனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு வேலை மிச்சம். என்னங்க கோவம்? அதத்தான் சொல்றேன். கோவம் வந்துருச்சுன்னா எனக்கு வேலை மிச்சம்ன்றேன். கோவம் வந்து புடிச்சு நசுக்கி கசக்கி புளிஞ்சு எடுத்துட்டு வந்துருச்சுங்க. நான் புடிச்சு கசக்கி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு போயிருன்றேன். எதங்க என்கிட்ட விட்டுட்டு போய் என்ன பண்ண போறேன்? ஏங்க இங்க வர்ற அது கொட்டை தெரிச்சு வரும், தாவம் கொட்டை ஏற்கனவே தெரிச்சு போய் தானே வந்து நிக்கிறேன். அதோட வச்சுக்கங்க, ஜாக்கிரதை வச்சிருங்க. யாரு பொம்பளை புள்ள மாதிரி பேசணும்? அந்த கையை நீட்டி பேசுது, கண்ணை காட்டி பேசுது, என்கிட்ட வேணா வேற இடத்துல வச்சுக்க. நீட்டப்படா இப்படியா பேச முடியும்? ஏன் பேசிதான் பாரு, பாச்சு கட்டஞ்சு விட்டுருவேன் பாத்துக்க. இடிச்சு இடியாப்பம் போட்டுறேன் தெரிஞ்சுக்க. போட்டு நான் போடுற போட்டுல டப்பா டான்ஸ் ஆட பேர் தெரிஞ்சுக்க. இங்க ஓடுற வாட்ல அங்க வந்து கிட்டு முடி நான் போடுற போட்டுல குடும்பமே குட்டி சொல்ற நட்டுக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்க. நான் குடுக்குற குடில குடும்பமே குட்டி சொல்ற நட்டுக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்க. அது ரொம்ப சௌரியமா இருக்கும். எதுக்கு நட்டுக்கிட்டு நின்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நம்ம வாட்டுக்கு போகலாம். இங்க பாருமா, இப்ப எதுக்கு உனக்கு எனக்கு பிரச்சனை? இப்ப உனக்கிட்ட எனக்கு எதுவும் சண்டை சச்சரவு இருக்கா? இல்ல உனக்கு எனக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல வாக்கிய வரப்பு சண்டையா? இல்லங்க. இல்ல குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? இல்லங்க. அப்புறம் இப்ப எதுக்கு நீ என்கிட்ட சண்டைக்கு வர்ற? நீங்க என் மேல இடிச்சிங்க, அதனால பேசிட்டு இருக்கேன் நானு. இப்ப இடிச்சதுதான் உனக்கு பிரச்சனை. இப்ப நான் உன்னை இடிச்சுட்டேன். இடிச்சிட்டீங்க? எத்தனை இடி இடிச்சேன்? ஒரு இடி இடிச்சீங்க. ஒரு இடி தானே இடிச்சேன். ஆமா. நீ சரியான பொம்பளை பிள்ளை. ஆமா. ஏற்கனவே வந்து அண்ணன் நல்லா கேட்டுக்கங்கண்ணே, ஏற்கனவே நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற. சரிங்க. அங்க சாப்பிட்டு முருகேசு வந்து வக்கீல் முருகேசு இட்லி இதெல்லாம் போட்டிருக்காப்ல. அந்த இட்லியும் தின்னு விட்டு 2 இட்லியும் செரிக்காம நிக்கும் போல இருக்கு. அந்த பிள்ளை உள்ள இந்திரா தேவி கிட்ட அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் நீ யாக்கா கேக்குறிய? இட்லியை தின்னு விட்டு 2 செரிக்காம கிடக்குது. ஏங்க இட்லி சாப்பிட நெஞ்ச கரிக்குது, டீ வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அதத்தான் நானும் சொன்னேன். நான் தப்பா சொன்னேன்? இல்ல நீ அப்படி எல்லாம் சொல்றிய. பொம்பளை பிள்ளை சோத்தை தானே திங்கிற நீ. நான் உன்னை இடிச்சல்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? என்ன போட்டுக்கிட்டு நீ இடிச்சிருந்திருக்கணும். உன்னை போட்டுக்கிட்டா நீ சோத்துங்க, சோத்துக்கு மேல சுண்ணாம்பு திங்கிறாயா நீ? ஏன் உன்னை இடிக்க முடியாதா? அறிவிட்ட முண்டா, உனக்கு ஏதாச்சும் இருக்குதா? என்ன பண்ண பண்ணியே? ஐயா பாரு, பொம்பளை பிள்ளை. ஓ வர நான் இது வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை கூட பேச. முதல்ல கையை எடுங்க பாக்கெட்ல இருந்து. என்ன பண்றீங்க? இருமா அப்பதான் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 6 விரல் எண்ணலையா? இல்லம்மா, வெளியில எடுத்து 5 விரல் தான் இருக்குது, உள்ள விட்டு எண்ணி 6 விரல் இருக்கு. தெரியல, அது கடத்திட்டு போகுது. இப்ப உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம். இல்ல உனக்கு எனக்கு சண்டை சச்சரவு இல்ல. இப்ப உனக்கு எனக்கு என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லல்ல? இல்லங்க. இப்ப நம்ம 2 பேரும் யாருமா? நீங்க யாரோ நான் யாரோ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நான் எல்லாத்தையும் ஒண்ணா நினைக்கிறேன். எல்லாம் என் குடும்பம் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் யாரா? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. உங்க பாரியா, இதானே வேணாங்கிறது. உன் வேலை காட்ட பத்தியா? என்ன உன் வேலை காமிச்சிட்டியா? உன் வேலைய போடு விடாத. இங்க பாருங்க, அங்க பேசி இங்க பேசி கடைசில புருஷன் பொண்டாட்டி கொண்டு வந்துட்டான் அந்த ஆளு. நான் என்ன சொல்லிட்டேன்? நான் புருஷன் பொண்டாட்டி சொல்ற நீங்க? நெசம் தானே. தாலி கட்டியா? எப்படி பொண்டாட்டின்னு சொல்லலாம் என்னைய?
அவசரப்பட்டு அடிக்காத, வந்துரும்ல கோவம். என்ன வந்துரும் கோவம் வரும் வரும் அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? எப்படி புருஷன் பண்ணு சொல்லலாம் நீங்க? நீ அண்ணன் அண்ணன் கூப்பிட்டாக்க அதுக்கு நான் பருப்பாக முடியுமா? ஆமா, நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லைன்னு இந்த சாமி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இந்த ஆண்டு காலைக்கு முன்னால இருந்து நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். இப்ப இது சாமிக்கு போது நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லைன்னு சொல்லு. சாமி கண்ணை குத்தி விட்டு போய் சொல்லக்கூடாது. அது கண்ணை தான் குத்து, நான் எங்க குத்துவேன்னே தெரியாது. யோ நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லையா? இருமா, நான் இப்ப என்ன, நான் அந்த சாமிக்கு போது நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி. இந்த சாமிக்கு போதா நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்ல. இந்த பக்கம் மேல 4 பேர் உட்கார்ந்திருக்காங்களே, அவங்க மேல சத்தியமா நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி. இவங்க மேல சத்தியமா நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்ல. நான் இந்த மைக் செட்டுக்காரங்க உட்கார்ந்திருக்காங்களே, அவங்க மேல சத்தியமா நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி. அவங்க மேல ஆனே நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி கிடையாது. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லங்கற. இல்ல. இப்ப நீ ஓ வாயால நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டின்னு சொல்ல வைக்கணுமா? சரி சொல்லுங்க பாப்பா. இப்ப சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி இல்லங்கறீல்ல? இல்ல. இப்ப நீ யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற. ஆமா. வெக்கமா வருது எனக்கு. கல்யாணம்னு கல்லி தூக்கிரும் போல இருக்கு. வந்தான் சரி. இப்ப நீ யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற. அப்ப யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அவனுக்கு நீ என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டி வேணும். இப்ப நான் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு நான் என்ன வேணும்? புருஷன் வேணும். நான் யாருக்கோ ஒருத்திக்கு புருஷன் வேணும். நீ யாருக்கோ ஒருத்தனுக்கு பொண்டாட்டி வேணும். நான் யாருக்கோ ஒருத்திக்கு புருஷன் வேணும். நீ யாருக்கோ ஒருத்தனுக்கு பொண்டாட்டி வேணுங்க. நான் புருஷன் நீ பொண்டாட்டி நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. வாசனை சொன்னேன். ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாதுங்க. அம்மா நீ ஏன் பொண்டாட்டின்னு நான் ஒண்ணு சொன்னேனா? இல்ல நான் ஓம் புருஷன்னு சொன்னேனா? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு. எப்படி சொல்றீங்க? ஐயோ, புருஷன்னா நல்ல ஆண் மகன் அர்த்தம், ஓ ரைட். பொண்டாட்டினா நல்ல பெண் மகள்னு ஓ அர்த்தம். ரைட். அதுக்காக தான் சொன்னேன், நீ நல்ல பெண் மகள் தானே? ஆமா. அப்ப நீ ஏன் பொண்டாட்டி? இல்ல ஏன் பொண்டாட்டின்னு கேக்குறேன். ஏன் பொண்டாட்டி? அதுக்கு தான் பொண்டாட்டி. இல்ல எதுக்கு புருஷன்? எதுக்கு புருஷன்? தனித்தனியா இருக்கு. அதுக்கு தான்டா புருஷன். எதுக்கு? சம்பாரிச்சு போட, வேற என்ன பண்ண போற? அதுக்கு மட்டும் தான். வேற அதுக்கு மட்டும் தான். இப்ப வேற வழி பண்ண முடியாது. ஆமா. இல்ல இப்ப எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாம கிடக்க வேண்டியது. என்ன வந்து தொலைகிறது? அது போய் போகுது. ஓ பேச்சா இருக்குமே மேல கீழ கை வைக்கிற வேலை வச்சுக்காத. கைப்பறலாம் எனக்கு பிடிக்காது. நீ இதுக்காக கோவால பார்த்து அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அந்த ஆளு கை ஓடுறாப்லன்னாக்க இதுக்கு நானா பொறுப்பு? யோ இவ்வளவு நேரம் உடனே பேசிருக்கேன் நானு. கையில தாளம் போடுறாப்ல இல்லம்மா. தாளம் சொல்றீங்களா? சரி சரி. ஓ மீண்டும் கைய பேச்சு கேட்க எவ்வளவு அன்பு பாரு. அடடா சரி சொல்ல பேச்சா முத்தம் நீ. காதுக்குள்ள கால் இருக்கும், கை இருக்கும், மூக்கு இருக்கும், முள்ளி இருக்கும், மண்டை இருக்கும், கொண்டை இருக்கும். அது மட்டும் இருக்காது. வேண்டாங்கிறேன். என்கிட்ட இருந்து என்ன ஒண்ணு பிரயோஜனம் இல்ல, எடுத்துக்கிட்டு போங்கிறேன். எடுத்து நான் என்ன பண்றது? சும்மா தானே கிடக்கு, அது போயிட்டு போகுது. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? நான் ஒரு வியாபாரி. வியாபாரி? ஆமா. என்ன வியாபாரி? இளநீ. இளநீ. எங்க உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்போம். நான் 7 வயசுல இளநீ வித்தவ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 17 வயசுல நிலத்தி நின்னவ. நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 17 வயசுல நிலத்தி நின்னவ. ஏழப்பணக்காரனுக்கும் ஒரு வேலை வெட்டிக்காரனுக்கும், ஏழப்பணக்காரனுக்கும் ஒரு வேலை வெட்டிக்காரனுக்கும் இளநீ 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 இளநீ. இது செவ்வாழனி. 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 இது செவ்வாழனி. இது குண்டாலனி. நீங்க என்ன பண்றீங்க? இளநீ வியாபாரம் பண்றீங்க? ஆமாங்க. அருமையான வியாபாரம். சரிங்க. இப்ப இளநீ வியாபாரம் பண்றீங்களா? இது எப்போதும் பண்றீங்களா இல்ல சீசனுக்கு மட்டும்தான்? சீசன் மட்டும் தான். ஒரு சீசன். ஆமாங்க. அதாவது இந்த வெயில் நேரத்துல மட்டும். வெயிலா இருக்குல. அப்ப ரொம்ப பேருக்கு தாகத்தை தணிக்கணுமே சூடா அப்படி. இருக்கும், அவங்களுக்கு தணிக்கணும்ல, அதுக்காக தான். இப்ப சூட்டை பூரா இறக்குறது நீங்க தான். நாங்க தான். உங்கள்ட்ட வந்தா சூடு இறங்கிரும். ஓஹோ, இளநிய குடிச்சா சூடு இறங்கிரும். அதத்தான் கேக்குறேன். உங்கள்ட்ட வந்து இளநீ வாங்கி குடிச்சா சூடு இறங்கிரும். எங்கள்ட்ட வந்து வாங்கி குடிச்சா சூடு இறங்கிரும். பொட்டிக்காரர் ஏற்கனவே சொன்னாரு உங்கள்ட்ட சரக்கு இருக்கு. இப்பதான் புரியுது, அவர் ஏற்கனவே வாங்கி குடிச்சிருப்பாரு போல. இல்ல சரக்கு இருக்குன்னு அவர் தானே சொன்னாரு. காஞ்சிக்கார பிள்ளை பேரை சொன்ன உடனே சிங்காரி சரக்குன்னு. நீங்க சரக்கு சொன்ன உடனே போலீஸ்காரங்க என்ன புடிச்சிட போறாங்க, முறைச்சிட்டு இருக்காங்க என்ன. அப்படி எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரியும் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும், அதை விட்டுருவான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க இளநீ வியாபாரம் பண்றீங்கல்ல, இப்ப ஒரு இளநீ என்ன விலை? ஒரு இளநீ 200 ரூபாங்க. ஏங்க ஏன் ஸ்டாக் ஆயிட்டீங்க? ஒரு இளநீ 200 ரூபாய்னா ஹை ரேட். ஏமா ஒரு இளநீ 200 ரூபாய்னா 2 இளநீ எவ்வளவு? 2 இளநீ 400 ரூபாய்.
ஏதோ தெரிஞ்சவரை அறிஞ்சவருங்கிறதுக்காக 399 ரூபா நான் உங்களுக்காக குறைச்சு போட்டு கொடுக்குறேன். சரி சரி. இப்ப நீங்க இளநீ வியாபாரம் பண்றீல, ஆமா. வாங்கி விக்கிறீங்களா நீங்க தோப்பு வச்சிருக்கீங்களா? தோப்பே வச்சிருக்கேங்க. பெரிய தோப்பு. தோப்பு தான் வச்சிருக்கேன், அதெல்லாம் வச்சிடல. தோப்பு. எத்தனை மரம் இருக்கும்? 2 மரம் தான் வச்சிருக்கேன். 2 மரம் தோப்பு கிடையாது, ஒரு 10-15 மரம் நிக்கணும். அப்படியா? உங்கள்ட்ட நிக்குதுல? முளைச்சு வருது இப்பதான். நிக்குது உங்கள்ட்ட? நிக்குது. சரி பரவாயில்ல. உங்களுக்கும் தோப்பு வியாபாரம் பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க? இளநீ வியாபாரம் பண்றீங்க, நானும் வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? வித்தியாசமான வியாபாரம். என்ன வியாபாரங்க? இதுவரையிலும் ஒரு பயிலும் பண்ணாத வியாபாரம் நம்ம வியாபாரம். அப்படி என்ன பண்றீங்க? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வியாபாரம், நீங்க விரும்புற வியாபாரம். அப்படியா? அதுவும் வருஷம் 360 நாளும் நம்ம வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன வியாபாரங்க? நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். ஒரு வேளை எல்லாத்துக்குமே இத கொண்டுட்டு போவாங்க. அப்படியா? நம்ம வியாபாரத்தை சொல்லுங்க. என்ன அவர் சொல்லுங்க பாப்பா. அது உங்க இருச்சக்க செவந்த பழம். ஏங்க அது தேனாக இனிக்கும் பழம். அது செக்க செவந்த பழம். இது தேனாக இனிக்கும் பழம். எத்தனைய பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எத்தனைய பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? ரவிராஜ பாத்தியா? விநாயகத்தை பாத்தியா? அதுகிட்ட பாத்தியா? அவளுக்கிட்ட பாத்தியா? கைதமணிய பாத்தியா? இல்லையே பாத்தியா? ஆத்தா, ஏன் இவ்வளவு பேரையும் கூப்பிட்டேன்னா எல்லாருமே நாங்க தோப்பு வச்சிருக்கிறோம். எல்லாரும் வச்சிருக்கீங்களா? வாழை தோப்பு வச்சிருக்கிறோம். கூட்டா சேர்த்து வைக்கிறீங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோப்பு வச்சிருக்காங்க. சரிங்க. ஆனா நம்ம தோப்பு என்ன தெரியுமா? என்ன தப்புங்க? செவ்வாழை தோப்பு. அப்படியா? ஒரு பழம் மட்டும் நீ வாங்கி சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டா உன் உடம்புக்கு அவ்வளவு தெம்பா இருக்கும். அப்படிங்கறனால நீங்களே வியாபாரம் பண்றீங்க, அப்படிங்க. நானும் வியாபாரம் பண்றேன். ஆமாங்க. வித்தியாசமா 2 பேரும் சேர்ந்து பண்ணிருமா? சேர்ந்து பண்ணுவோமா? அது உங்க மாலக்கண்ண உள்ள வளம் கொம்பா. யார பத்தி வேணாலும் பேசு. இங்க பாரு, நானும் பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. நீ ரொம்ப போயிட்டு இருக்க. என்ன பண்ணு? நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேன். நான் பொம்பளை பிள்ளைன்னு அடக்கமா போயிட்டு இருக்கேன். அம்மா உங்க அம்மா என்ன சொன்னா? நான் தானே உங்க அம்மா பத்தி நான் பேசுவேன். அம்மா கூப்பிட்டு எங்க அம்மாவை. உங்க அம்மா யாரா? யாரு? எங்க அம்மாடா. எங்க அம்மா யாரு? உங்க அம்மாடா. நான் உனக்கு அண்ணன்டா. அண்ணா என் தங்க ராசாத்தி எங்க அண்ணன் வீட்டு, நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு கொழுந்தியா. நல்ல குடும்பம். இத மட்டும் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் நாய் விழுந்த புடுங்கும். நல்லா புடிங்கிட்டு போகுது விடுதாங்க. அது உங்க மாலக்கண்ணு உள்ள வளை அம்மா, ஓ மேலைய எடுத்து புட்டன சம்பா. ஆடி ஆடு வர மலையில ஆட்டமாடி நின்னுக்கிட்டு அட்டகாசம் பண்ணலாமா? நான் இடிச்சது இல்லாம இடிச்சவாயன் என்கிட்ட பேசலாமா? ஓஹோ 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 ஆட ஒரு சிட்டி போற கால் உடம்பு தண்ணீர் உடம்பு சரியா இருக்கா? முழங்குது கருப்பசாமி தந்த கலசம் இருந்தது. கடிக்க வர்ற மாதிரி வர்ற எதுவும் மாட்ட மாட்டாங்க. என்ன ஆட்டம் அது? அடி உங்க கருமேக கூந்தலுக்கு, கர்மேக கூந்தலுக்கு, அடி கருமேக கூந்தலுக்கு வாய்க்கால் கழிச்சு
சாந்தி நான் மட்டும் ஒண்ணு ஒரு தடவை அடி தொட்ட மட்டும் பட்டி திரும்ப அது மாத்திரம் பட்டி திரும்ப அது மாத்திரம் ஒத்தே கருதுமா நான் உங்களை தொட்டா மாத்திரம் பட்டே கருதுமா இவ உடுக்கு போல இடுப்பழகி உடுக்கு போல இடுப்பழகி உடுக்கு உடுக்கு அதுக்குதான் நன்றி நினைக்கிறேன் அடி இவ உடுக்கு போல இடுப்பழகி நெஞ்ச உருக வைக்க உதட்டழகி உடுக்கு போல இடுப்பழகி நெஞ்ச உருக வைக்க உதட்டழகி அடி உடுக்கு போல இடுப்பழகி உடுக்கு போல இடுப்பழகி ஏன் விட்டு குஞ்ச உருக வைக்க உதட்டழகி என்ன சொல்றீங்க என்ன இது தெளிவா சொல்லுங்க ஏன் இப்ப குஞ்சுன்னா தப்பா தப்புதாங்க எவன் சொன்னது எப்படி நான் தான் சொல்றேன் குஞ்சுன்னா தப்பு இல்லையா குஞ்சுனா தப்புதான் இப்ப குஞ்சுன்னா நீ தப்புங்கிற தப்பு இப்ப கோழியோட பிள்ளை என்னன்னு சொல்லுவீங்க குஞ்சும்மா கோழி குஞ்சு கோழி குஞ்சும்மா அப்ப கோழி குஞ்சுங்கிறது தப்பா ஆமா இல்ல அதெல்லாம் ஒரு பக்கத்து சரி இப்ப குஞ்சுங்கிறது என்ன தப்பு இல்லைன்னு சொல்லுமா குஞ்சுன்னு மொட்டையா சொன்னா தப்பு இப்ப நம்ம ஊர்ல கோவில் இருக்கு சரி இப்ப கோவில் இருந்தா சாமி ஆடின்னு இருப்பாங்க ஆமாங்க ஏன்னா இப்ப எங்க அம்மாவே சாமி ஆடினவங்க தானே சரிங்க அதனால சொல்லுங்க இப்ப சாமி ஆடும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாமி ஆடும்போது அவங்க ஆடும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க டேய் கவலைப்படாதடா டேய் அம்மா கவலைப்படாதடா என் குஞ்ச நான் காப்பாத்துறேன் இல்ல உங்க குஞ்ச நீங்களே காது பண்ணியனா அவங்க என்ன சொல்லுவாங்க கவலைப்படாதடா என் குஞ்ச நான் காப்பாத்துறேன்னா குஞ்சுனா என்ன தெரியுமா என்னங்க என் பிள்ளையை நான் ஓ காப்பாத்துறேன் அப்படிங்களா அப்ப குஞ்சுனா என்ன அர்த்தம் பிள்ளை அப்ப நீ என் குஞ்சு மாதிரி ஓஹோ நீ என் பிள்ளை மாதிரின்னு சொல்ற அப்ப நீங்க எனக்கு அப்பா மாதிரி நான் உங்களுக்கு பிள்ளை மாதிரிங்கிறீங்களா அத அங்கிட்டு போய் வச்சுக்கணும் அது வேண்டாம் அடி என் நெஞ்ச உருக வைக்க உதட்டழகி நெஞ்ச உருக வைக்க உதட்டழகி சரி நெஞ்ச உருக வைக்க உதட்டழகி அடி பால் வடியும் முகத்தே பால்வடையும் பூமுகத்தே பால் வடியும் முகத்தே பால்வடையும் பூமுகத்தே உனக்கு வாய்ப்பழக்கம் பத்தலன்னு நினைக்கிறேன் என்னது பால் வடியும் முகத்தே நான் ஒரு தடவை அது என்னங்க ப்ரூ அதான் அப்படி கேட்கணும்ல அது எப்படி சொல்லுமா அது என்னங்க ப்ரூன்னு சொல்றீங்க ப்ரூ இந்த பிள்ளைக்கு வாய்ப்பழக்கம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா நீங்க தப்பா நினைக்கக்கூடாது சரிங்க செடியில இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேரு பூ அப்படியா அத கை தொட்டு பறிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா என்னங்க அப்படியா காஞ்சி போச்சுன்னு வை சரி சோழி முடிஞ்சு வை ஆமா அதுக்காகத்தான் சொன்னேன் சரி பால் வடியும் பூமுகத்தனா ஒரு தடவை பார்த்தாலே போதுமடி ஆத்தால போகுமடி அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி அடி போனாலும் போது புதுக்கோட்டை போகல தாண்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஏன் போனாலும் போடி புதுக்கோட்டை போயில்ல தாண்டி என்னங்க விரக்கியும் உரைக்கிங்கிறீங்க என்ன அப்புறமா எடுத்தோடனே அடி உங்க தன்ன நானே தன்ன நன்னானே தன்ன நன்னானே தன்ன
இறங்குனது காரைக்குடி, இறங்குனது தஞ்சாவூர். ஏறினது காரைக்குடி, இறங்குனது தஞ்சாவூர். அப்படி சங்குன்னு நிப்பாரு. சரி சரி இதுல இருக்கே. அடுத்து என்னன்னு பாரு. என்ன எங்க அண்ணன் மணிமுத்து அண்ணன் ஆட்டம். எங்க ஆட்டு கட்டுங்க இறங்குனது காரைக்குடி, இறங்குனது தஞ்சாவூர். ஏறினது காரைக்குடி, இறங்குனது தஞ்சாவூர். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அவன் குத்தி எனக்கு மட்டும்தான் வரும். இன்னொன்று இருக்கு தெரியுமா? எப்படி எப்படி காட்டுங்க இப்ப பாப்போம். பாரு. இறங்குனது ஏதோ ஒண்ணு. ஊர்ல ஒண்ணு. நான் ஒண்ணும் சொல்லல சாமியா, நீங்களே பாத்தீங்களே. ஆமா. இறங்குனது காரைக்குடி, இறங்குனது தஞ்சாவூர். ஏறினது காரைக்குடி, இறங்குனது தஞ்சாவூர். ஏய், 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 அட, 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 அட. ஐயா, எங்க கொண்டு வர இது என்ன தெரியுமா? என்ன கொத்தனார் சிமெண்ட் அள்ளி உள்ள பூசி எங்க பூச வர்றியா அடிச்சு எழுப்புறதுமா. அதெல்லாம் எதுல நல்லா ஆடுறீங்க, நீங்க நல்லா நல்லா இருக்கீங்க பேசுறீங்க, நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா பாடுறீங்க. அப்படியா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலங்க நிஜமா? உண்மையிலே சத்தியமா? சத்தியமாக உனக்கும் கல்யாணம் ஆகல, அப்படியா உங்களுக்கு ஆயிட்டா எனக்கும் கல்யாணம் ஆகல. அப்படிங்களா இன்னும் எனக்கு ஆகல. உனக்கு ஆகலன்னா கல்ல வச்சு நச்சுப்புடு. அது தெரியும்ல, எனக்கு அப்பவே தெரியும்ல. ஏங்க நானும் தான் 15-20 வருஷமா வம்பளுத்துக்கிட்டு கிடக்குறேன். ஏங்க ஆ, ஆ, ஏங்க ஆ. நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன ஆகலையே ம், இப்ப ஆயிரும். என்ன குடும்ப கட்டுப்பாடு இல்ல, குடும்ப கட்டுப்பாட்டோட ஆயிருன்றேன் நான். அப்படியாங்க அதனால சரிங்க நான் உங்களை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? ஐ லவ் யூ, ஐ வாண்ட் மேரி யூ, ஐ டு லவ் ஐ ட்ரூ லவ். ஓகே கிட்ட வாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட. எட்டலம்மா, இதுக்காக நான் என்ன பற்றரைக்கா போக முடியும்? சரி, நான் அப்படி வாட, நல்லா இருக்கா பிடிச்சிக்க. இந்த புடி இருக்கு பாரு, இந்த புடி மட்டும் உருவப்படாது. ஏன்? இது உருவுனுச்சுன்னா இது உருவிக்கிட்டு போயிரு. எது? வாழ்க்கைங்கிறது உருவிக்கிட்டு போயிரு. நீ ஏன் அங்கேயே போற? நோக்கம் பூரா மேல் நோக்கமா வரணுமியா. கர்மத்துல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதெல்லாம். புதுக்கோட்டையில கேட்டு பாரு என்ன பத்தி. என்ன யாராவது ஒரு ஒண்ணா பிள்ளை- நம்பர் என்ன பொறிக்கினா இல்ல பப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படி பேசுமா? அதாம்மா எங்க சோத்து பழைக்கு நான் வாங்கி இல்ல கொடுக்குற பேரு. உண்மையிலே தாங்க சிறந்த பப்புன்னு பெரிய பப்புன்னு பேசிட்டாங்க அது என்ன நான் பண்ணது இல்ல, எங்க ஆத்தா ஆண்டிகாளி, எங்க அப்பா மதுரைவரன், ஆமாங்க அதான் எங்க அப்பா உண்மை நொண்டி அப்பிச்சி, முனி ஐயா ஆமாங்க அப்பிச்சி எல்லாமே சேர்ந்து எங்களை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்படிதான். அதனாலதான் நாங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படியா இங்க இருந்து போனவன் எவனுமே இது வரைக்கும் சொத்தையானது இல்ல. சோத்துப்பாலம் மண்ணு அப்படி மண்ணு ஆமாங்க அப்படிங்கிறதுனால அதனால உங்களை நான் பண்ணட்டுமா? என்னங்க? காதல் இப்ப பண்றேன் பாரு. டேய் பா, சின்ன பிள்ளைகளாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஏன்? இனிமே மலையாள படம் தான்டா ஓட போகுது. மலையாள படம்னா நீங்க தப்பா நினைக்கிறீங்க. மாலை போட்டு கோவிலுக்கு போறோம்ல, அது மாதிரி ரொம்ப நாகரிகமா நடக்க போகுது பாத்துக்கங்க. அப்பக்கடா அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி, ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா அடிவோ கூடையிலே இருக்கிறது என்னத்தா. ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூட
ஒருங்கட்டு பார்க்கிறிய ரசாவே நோதானமா பேசுறிய ரசாவே தை மாசம் பிறந்த புத்தாள் பார்க்கணும் மானமும் கூட தோல் தேரணும் பிடிக்குள்ளடங்காத அடிக்கரும்பி பிடிக்காமடிக்காத நுனியரும்பி கட்டிடத்தோடு கட்டடத்தாய் கட்டில் சத்தம் கேட்டும் தொட்டில் சத்தம் கேட்டும் மணி வந்துருச்சுங்க நம்ம காதெல்லாம்